இந்த மாதிரி ஷோல்டர் கிட்ட ஸ்கேலப் வர்ற மாதிரி நம்ம வந்து எப்படி யோக் பார்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ்லேயும் இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நெக் சைடில் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். மெயின் ஃபேப்ரிக் வந்து ராங் சைடு வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அடித்து திருப்பலை, கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ கேன்வாஸில் நெக்கோட லென்த்து அண்டு வித்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு நான் வந்து ஸ்டார் நெக் தான் இதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 3 இன்ச் அகலத்தில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, அதுக்கு கீழே வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க எட்ஜஸ் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ரா எட்ஜஸ்லாம் வெளியே வராமல் நீட்டாக இருக்கும். நெக் வந்து அடித்து திருப்பி இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் சைடு கேன்வாஸ் ஷீட்டை வந்து சிங்கிளாக வச்சுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு லென்த்துக்கு ஸ்கேலப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ கழுத்து சைடு ஓரத்தையும் ஆம்கோல் சைடு ஓரத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு கழுத்து ஓரத்தில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு நம்ம மார்க் பண்ணிடணும். மேலே வந்து 3 இன்ச்சு ஷோல்டர் இருக்கும். அந்த 3 இன்ச்சுக்கு அரை இன்ச்சாக நம்ம கம்மி பண்ணிட்டு வரணும். 3.5 இன்ச்லேருந்து 3 இன்ச், 3 இன்ச்லேருந்து 2 இன்ச், அந்த மாதிரி அரை இன்ச்சாக கம்மி பண்ணிவிட்டு இதே மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கணும். நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/4 இன்ச், அரை இன்ச் அந்த கம்மி பண்ணிகிட்டே வந்து மார்க் பண்ணிகிட்டே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். இதுக்கு வந்து நான் ஸ்கேலப் வரைய போகிறேன். இதுக்கு வந்து 1.5 இன்ச் ஸ்கேலப் வந்து நான் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் அகலம், அரை இன்ச் வித்தில் வந்து நான் ஸ்கேலப் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கேன்வாஸ் ஷீட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கார்ட்போர்டு அட்டை மாதிரி ஏதாவது சின்னது, இந்த ஃபால்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து இதே மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கேலப் வரைய ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம 2வது வரைஞ்சிருந்த 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து ஸ்கேலப்பை வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ஸ்கேலப்பாக ஒட்டி ஒட்டி மார்க் பண்ணிக்கணும். கர்வாக வர இடத்துல கொஞ்சம் வளைவாக வச்சு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இது வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கறனால ஒரே டைத்தில் 2 சைடுக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ சென்டரில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே கேன்வாஸ் ஷீட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ நமக்கு அளவு மாறும். இப்போ ஆம்கோல் சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸ் கிடச்சிருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப இதே மாதிரி 2 நெக்குக்கும் நமக்கு வந்து கிடச்சிரும். இதை இப்போ லைனிங் மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். மைல்டான ஹீட்டில் வச்சு அயன் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஷ்ரிங்க் ஆயிரும் கேன்வாஸு. எந்த பக்கமும் தூக்காமல் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்க முடியும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டரில் தான் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ அந்த பார்டர் மேலே வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது லென்த்து. இந்த பார்டரை கனெக்ட் பண்ணி தான் நான் இந்த பேட்டர்னே சூஸ் பண்ணேன். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கேன்வாஸ் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்டர் வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம அடித்து திருப்பிட்டு சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலப் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸோ ஸ்கேலப் சைடு வந்து ஸ்டிச்சிங்கை போட்டு நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி கரெக்டாக அந்த கர்வை ஒட்டி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஷேப் மாறுச்சுன்னா பார்க்க வந்து டைமண்ட் ஷேப்பில் இல்லாமல் அந்த முக்கோண ஷேப் அந்த மாதிரி ஷேப் வந்து மாறிடும். ஸோ ஸ்டிச் பண்ணுறது வந்து கரெக்டாக அந்த ஸ்கேலப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வரணும். இப்போ ஒரு சைடு மட்டும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு லாங் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நாச்சஸ் கொடுக்கணும். கரெக்டாக அந்த கர்வ் முடிகிற இடத்துல மட்டும் நாச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு டேர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 1/4 இன்ச்சை விட கம்மியாக இருக்க மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ நாச்சஸ் கொடுத்து டேர்ன் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஸ்கேலப் வந்து டேர்ன் ஆகும். எந்த சுருக்கமும் இருக்காது. இது வந்து படிமான தையல் போடக்கூடாது. படிமான தையல் போடாமல் அயன் பண்ணால் போதும். எனக்கு இந்த பட்டு ஃபேப்ரிக் மேலே அயன் பண்ணாக்கும் அது கொஞ்சம் சுருங்கும். ஸோ நான் அயன் பண்ணாமல் கையில் எடுத்து விட்டப்பே எனக்கு நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி 2 சைடுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கீழே வந்து இப்போ ஒரு ஜென்டலான ஒரு ஃபார்மல் ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஆம்கோல் சைடு வரப்போகிற பார்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதை இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு சைடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2மே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். சேம் மெத்தடில் டேர்ன் பண்ணிவிட்டு
இதையும் நான் அயர்ன் பண்ணல. கையிலேயே லைட்டா பிரஸ் பண்ணவுமே எனக்கு நீட்டா வந்துருச்சு. 2 பீஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரண்ட் பார்ட் மேல வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இந்த மாரி எடுத்து விட்டுட்டு 2 சைடுக்கும் நம்ம இதே மாரி வச்சு பார்க்கணும். வச்சுட்டு பின் பண்ணி செக்யூர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாரி தான் வரும். இந்த டிசைனுக்கு வந்து கழுத்து வந்து கொஞ்சம் ஓப்பன் அதிகமா இருந்தா நல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்றப்ப அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 2 சைடும் வச்சுட்டு நம்ம பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிடணும். செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் செக்யூர் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஏன்னா நிறைய ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி ஸ்கேலப் பேட்டர்ன் நெக்லலாம் நம்ம போட்டாக்கோ ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ சிங்கிள் ஸ்டிச்சில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்ம எப்பயுமே பார்த்துக்கணும். இப்போ நான் சிங்கிள் ஸ்டிச்சில் தான் ஃபினிஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மெட்டீரியல்ன்றனால ஸ்கேலப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அயர்ன் பண்ண மாதிரி. இந்த மாதிரி எடுத்து விட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் சைடு வரைய கரெக்டாக அந்த ஸ்கேலப் மேலேயே நம்ம ஒரு ஸ்டிச் போடணும். அப்போ தான் அது வந்து படிஞ்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சேம் மெத்தடில் தான் நம்ம அந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் சிங்கிள் ஸ்டிச்சில் தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய தையல் கொசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் நம்ம வந்து பார்டரை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் லாங் ஃப்ராக்குக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நம்ம ப்ளவுஸ்க்கும் சேம் பேட்டர்னில் ரெடி பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்கேலப் வர்ற மாதிரி. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னோட ஃபைனல் லுக் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.